Good morning students. இன்னைக்கு நாம இந்த வீடியோல டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதசிஸ் அப்படிங்கற சாப்டர்ல ஹை ஸ்கொயர் டெஸ்ட் problem based on independence of attributes அப்படிங்கற டாபிக்கை ஸ்டடி பண்ண போறோம். அப்போ ஒரு ப்ராப்ளம் பார்க்கறோம். In the locality 100 persons were randomly selected and were asked about their educational achievements. The results are given below. ஒரு ஏரியாவில் 100 பேரை நம்ம சூஸ் பண்ணி அவங்கள்ட்ட வந்து ஒரு சர்வே எடுத்திருக்கிறோம். அவங்க எந்த அளவு ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது. அப்போது அதான் அந்த டேட்டா தான் கொடுத்துருக்குறாங்க. எஜுகேஷன், செக்ஸ், மேல், ஃபீமேல். எஜுகேஷன் மேல் மிடில் ஸ்கூல் 10 பேர் ஸ்டடி பண்ணியிருக்கிறாங்க. மேலில் ஹை ஸ்கூல், ஆண்களில் வந்து ஹை ஸ்கூல் வர 15 பேர் போயிருக்கிறாங்க. ஆண்களில் வந்து காலேஜ் லெவலில் 25 ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்கிறாங்க. ஃபீமேல் பார்த்திங்கன்னா கேர்ள்ஸு, அது வந்து மிடில் ஸ்கூல் வர 25 போயிருக்கிறாங்க. கேர்ள்ஸ் வந்து ஹை ஸ்கூல் வர 10 போயிருக்கிறாங்க. அந்த டேட்டா இன்ஃபர்மேஷனில் கேர்ள்ஸ் வந்து காலேஜ் 15 போயிருக்கிறாங்க. Can you say that the education depends on sex? எஜுகேஷன் வந்து ஜெண்டரை டிபெண்ட் பண்ணி இருக்குதா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போது இது வந்து எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு கேரக்டர்ஸ். ஜெண்டர்ஸ் மேல் ஃபீமேல் அப்படிங்கிறது ஒரு கேரக்டர்ஸ், பண்பு. அது வந்து ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிறது ஒரு கேரக்டர்ஸ். ஆட்ரிபியூட்ஸ். அப்போ இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ், அது டிபெண்ட் பண்ணி இருக்குதா அல்லது இண்டிபெண்ட்டாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம இங்கே டெஸ்ட் பண்ணணும். ஹியர் வி யூஸ் ஹை ஸ்கொயர் டெஸ்ட்டு தான். அப்போ பாருங்கள், சின்ஸ் டு டெஸ்ட் த எஜுகேஷன் டிபெண்ட்ஸ் செக்ஸ் ஆர் நாட். எஜுகேஷன் வந்து செக்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்குதா அல்லது இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணணும். தேர்ஃபோர் வி யூஸ் ஹை ஸ்கொயர் டெஸ்ட் ஃபார் இண்டிபெண்ட் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ். இண்டிபெண்ட் ஆஃப் ஆட்ரிபியூட் அப்படிங்கிற போது நம்ம ஹை ஸ்கொயர் டெஸ்ட்டுக்கு ஃபார்முலா அஸ் யூஷுவல் தான். ஹை ஸ்கொயர் ஈக்குவல் டு சமேஷன் O minus E the whole square டிவைடட் பை E. சரியா? இது வந்து ஃபார்முலா. இங்கே அப்சர்வ்ட் ஃப்ரீக்வன்சி நமக்கு வந்து ஃபார்முலா, டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார்முலா எழுதிட்டோன்னாலே O நீடட், E நீடட். O எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இங்கே கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸ் இருக்குது பார்த்தீங்களா, டோட்டல் கொடுத்துருந்து அதை எடுக்கக்கூடாது. இங்கே இருக்கிற அந்த 10 அது ஒரு அப்சர்வ்ட் ஃப்ரீக்வன்சி 10, அப்புறம் 15 அது செகண்ட் அப்சர்வ்ட் ஃப்ரீக்வன்சி, அப்புறம் 25, திரும்பவும் 25 இருக்குது, 10 இருக்குது, 15 இருக்குது. இதுதான் இந்த பாக்ஸ்க்குள்ளே கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூஸ் தான் அப்சர்வ்ட் ஃப்ரீக்வன்சி. அப்புறம் டு ஃபைண்ட் தி எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேப்லர் காலத்தை அப்படியே எடுக்கணும். 10, 15, 25, அப்புறம் இங்கே விட்டு டோட்டல் போடணும். அப்புறம் அதே மாதிரி அடுத்தது 25, 10, 15, கீழே டோட்டல் போடணும். அதை ரோ வைஸ் டோட்டல் கண்டுபிடிக்கணும், காலம் வைஸ் டோட்டல் கண்டுபிடிக்கணும். ரோ வைஸ் டோட்டல் கண்டுபிடிச்சிங்கன்னா 25, 40, 50, 25, 25, 50, 35, 25, 40. இதை இப்படி ஆட் பண்ணுங்கள் 100. இது வந்து 100. இப்படி ஆட் பண்ணாலும் 100. எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சிக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டேபிள் போடுறோம். E ஆஃப் 10 அப்படின்னா பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு இந்த ஒவ்வொரு அப்சர்வ்ட் ஃப்ரீக்வன்சிக்கும் நமக்கு என்ன வேணும், எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. இப்போது முதல்ல 10, இந்த 10க்கு நமக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. E ஆஃப் 10 ஈக்குவல் டு அந்த 10க்கு நேர் இருக்கிற கரஸ்பாண்டிங் ரோ டோட்டல் யார் இருக்கிறா, அந்த 10க்கு நேர் ரோ டோட்டல் யார் இருக்கிறா, 50. அதுதான் முதல்ல வரும் 50 இன்டூ அந்த 10க்கு நேர் இருக்கிற காலம் டோட்டல் என்ன இருக்குது உங்களுக்கு 35 டிவைடட் பை, இது எல்லா ப்ராப்ளத்துக்கும் இதே ஃபார்முலா தான், டிவைடட் பை தி கிராண்ட் டோட்டல். இங்கே கிராண்ட் டோட்டல் என்ன இருக்குது 100, அது டினாமினேட்டரில் வரும். இதை கால்குலேட்டரை வச்சு சிம்பிளிஃபை பண்ணால் யூ கேன் கெட் E ஆஃப் 10. அதே மாதிரி E ஆஃப் 15 என்ன வரும், திங்க் பண்ணுங்கள். E ஆஃப் 15, அதுக்கு நேர் இருக்கிற கரஸ்பாண்டிங் ரோ டோட்டல் 50, அதுக்கு நேர் கீழே இருக்கிற காலம் 25 டிவைடட் பை 100. அதே மாதிரி இந்த 25, இப்படி ஒவ்வொரு டேட்டாவுக்கும் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். E ஆஃப் 10 is equal to corresponding row total into column total by grand total. 50 into 35 by 100,
17.5. இதே மாதிரி E of 15க்கு 25க்கு 25க்கு 10க்கு 15க்கு. ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணலாம், கஷ்டமே கிடையாது. நெக்ஸ்ட் we are going to the procedure. இப்போ நம்ம ஹை ஸ்கொயர் டெஸ்ட் அப்படிங்கிறத கன்க்ளூட் பண்ணோம். அதோடைய டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார்முலா எழுதணும். ஸோ அந்த ஃபார்முலாவுக்கு என்ன நீடடாக இருக்குது, ஓ அப்சர்வ்ட் ஃப்ரீக்வன்சி நீடட், எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி நீடட், அதை கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் we can go the procedure. ஸோ ப்ரொசீஜர் வந்து எல்லா ப்ராப்ளத்துக்குமே காமன் தான். ஸ்டெப் 1 to write null hypothesis. ஸோ அது வந்து நம்ம எப்போவுமே எல்லா ப்ராப்ளத்துக்கும் இண்டிபெண்ட், எந்த டூ டேட்டா வந்து டிபெண்ட்டாக இண்டிபெண்ட்டான்னு கேட்டாலும் நல் ஹைபாத்திசிஸ் இண்டிபெண்ட்னு தான் எடுக்கணும். எஜுகேஷன் அண்ட் செக்ஸ் ஆர் இண்டிபெண்ட். ஸோ அந்த படிக்கிறவங்களுக்கும் அந்த ஜெண்டர்ஸுக்கும் டிபெண்ட் கிடையாது. இப்போ ஆண்கள் தான் படிக்கணும் அல்லது பெண்கள் தான் படிக்கணும் அப்படின்னு கண்டிஷன்லாம் கிடையாது அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணுறோம். எஜுகேஷன் அண்ட் செக்ஸ் ஆர் இண்டிபெண்ட். ஸோ அப்புறம் ஸ்டெப் 2 டு ரைட் தி அல்டர்னேட்டிவ் ஹைபாத்திசிஸ். எஜுகேஷன் அண்ட் செக்ஸ் ஆர் டிபெண்ட், அது தொடர்பு இருக்குது, ஸோ இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணியிருக்கிறோம். ஸ்டெப் 3 டு ஃபைண்ட் தி கால்குலேட்டட் வேல்யூ சை ஸ்கொயர். ஸோ கால்குலேட்டட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஸோ அடுத்தது. ஸோ ஒரு டேப்லர் காலம் கால்குலேட்டட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டேப்லர் காலம் போடுறோம். ஓ அப்சர்வ்ட் ஃப்ரீக்வன்சி நம்ம முதல்ல எழுதினோம், எல்லா ஓக்கும் இ கண்டுபிடிச்சிருக்கிறோம், அதை எடுத்து எழுதுகிறோம். ஓ மைனஸ் இ 10 மைனஸ் 17.5, இப்படி ஓ மைனஸ் இ கிடைக்குது. ஓ மைனஸ் இயை ஸ்கொயர் பண்ணி இந்த காலத்தில் எழுதுகிறோம். ஸோ இந்த ஓ மைனஸ் இ த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இ, இந்த 56.25 இருக்கு இல்லையா, 56.25 டிவைடட் பை அது கரஸ்பாண்டிங்காக இருக்கிற இ வேல்யூ 17.5 ஈக்குவல் டு இந்த வேல்யூ கிடைக்கும் 3.21. அதே மாதிரி 6.25 டிவைடட் பை 12.5 இந்த வேல்யூ கிடைக்கும். அப்படி அதை கண்டுபிடிக்கிறீங்க. சிக்மா ஓ மைனஸ் இ த ஹோல் ஸ்கொயர் பை இ 9.92. calculated value of psi square is equal to summation o minus e the whole square by e. அதான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறோம் அந்த வேல்யூ, அதான் calculated value. Next to find the table value of psi square. Table value of psi squareக்கு நமக்கு என்ன தெரியணும், table value of psi squareக்கு alpha தெரியணும், degrees of freedom தெரியணும். ஸோ alpha வந்து எதுவுமே கொடுக்கலைன்னா 5%, 0.05. ஸோ இந்த கேஸில் independent of attributes, ஸோ அதில் degrees of freedom r minus 1 into c minus 1. You don't forget, this is important. ஸோ uniformly distributedல number of data minus 1. பட் இந்த கேஸ் வந்து independent of attributesல r minus 1 into c minus 1. rங்கிறது number of rows, cங்கிறது number of columns. நம்ம கொஸ்டினில் எத்தனை ரோ கொடுத்துருக்குறாங்க, ஸோ 2 rows கொடுத்துருந்தாங்க, மேல் ஃபீமேல். ஸோ மேல் ஃபீமேல் அப்படிங்கிற 2 rows. ஸோ காலம் எத்தனை கொடுத்துருந்தாங்க, நமக்கு 3 columns கொடுத்துருந்தாங்க இல்லையா. என்ன காலம் எல்லாம் கொடுத்துருந்தாங்க, மிடில் ஸ்கூல் இல்லையா, மிடில் ஸ்கூல், ஹை ஸ்கூல், காலேஜ் அப்படின்னு 3 column. அப்போ 2 minus 1 into 3 minus 1. ஸோ அப்போ 1 into 2 v equal to 2. Table value of psi square equal to psi square alpha of v, 0.05 of vங்கிறது 2. ஸோ இது டேபிள் வேல்யூ. ஸோ ஆல்ரெடி ஸோ நமக்கு தெரியும் டேபிள் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னு. ஹை ஸ்கொயர் டேபிளில் நீங்கள் எடுக்கணும், ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேபிளில். ஸோ 0.05ல் 2 degrees of freedom என்ன இருக்குல்ல, 2 degrees of freedom, 0.05 5%, 5.991. ஸோ 5.991 அப்படிங்கிறது தான் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து டேபிள் வேல்யூ. நெக்ஸ்ட் அவர் எய்ம் இஸ் டு ரைட் த ரிசல்ட். ஸோ ரிசல்ட் எப்படி எழுதணும் அப்படின்னா, நம்ம வந்து கால்குலேட்டட் வேல்யூவும் டேபிள் வேல்யூவையும் கம்பேர் பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் டேபிள் வேல்யூ ஸ்மாலாக இருக்குது, கால்குலேட்டட் வேல்யூ கம்பேர் பண்ணும்போது டேபிள் வேல்யூ ஸ்மால், ரிஜெக்ட் H0. ஸோ கன்க்ளூஷன் வந்து ஹென்ஸ் த எஜுகேஷன் அண்ட் செக்ஸ் ஆர் டிபெண்ட் அப்படின்னு. நம்ம முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து படிக்கக்கூடாது அப்படின்னு இருந்துச்சு. ஸோ ஆனால் இந்த டேட்டாஸில் வந்து நமக்கு என்ன கிடைக்குது, ஸோ எஜுகேஷனும் செக்ஸும் டிபெண்ட்டாக இருக்குது அப்படின்னு கிடச்சிருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தி சேம் ப்ராப்ளம், த ஃபாலோயிங் டேட்டா ஆர் கலெக்டட் ஆன் 2 characteristic பேஸ்ட் ஆன் திஸ். கேன் யூ சே தட் தெர் இஸ் நோ ரிலேஷன் பிட்வீன் ஸ்மோக்கிங் அண்ட் லிட்ரஸி. ஸோ ஸ்மோக்கர்ஸ் லிட்ரேட், இல்லிட்ரேட் படித்தவங்க படிக்காதவங்க, ஸ்மோக்கர்ஸ் நான் ஸ்மோக்கர்ஸ். ஸோ லிட்ரேட் படித்தவங்களில் ஸ்மோக்கர்ஸ் 83, படித்தவங்களில் நான் ஸ்மோக்கர்ஸ் 57.
படிக்காதவங்களில் ஸ்மோக்கர்ஸ் 45, படிக்காதவங்களில் நான் ஸ்மோக்கர்ஸ் 68. ஸோ இப்போ இதில் ஸ்மோக்கிங்க்கும் லிட்ரேசிக்கும் தொடர்பு இருக்குதா அப்போ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ we can யூஸ் தி ஹை ஸ்கொயர் டெஸ்ட். ஸோ ஈஸியாக வந்து கண்டிப்பாக என்ன செய்யலாம், நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி மேத்தமெட்டிக்ஸை ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்காக நிறைய வீடியோ உங்களுக்காக நான் அப்லோட் பண்ண போகிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.